Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. So today's concept is a Python implementation on z-test, t-test, and chi-square test. So first z-test சொல்லிடுறேன். அடுத்தது chi-square test, அடுத்தது t-test எல்லாமே perform பண்றோம். ஸோ டேட்டா செட்ன்றது உங்களோட இஷ்டம். நீங்க எந்த டேட்டா செட் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டேட்டா செட்டு எடுத்துக்கும் போது ஃபீச்சர்ஸ் எது ஒன்னா பிக் பண்ணிக்கிட்டு நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம z-test எப்ப யூஸ் பண்றோம்னா, if you know the population standard deviation and the sample size is greater than or equal to 30, we can make use of the z-test. எப்ப t-test யூஸ் பண்றோம்? If you don't know the population standard deviation, that time we will make use of the t-test. Z-test is nothing but what? We know the formula z-score. What? X bar minus mu by sigma by root n. That's the name. So that's we use பண்ண போறோம். So first thing, நம்ம steps தெரிஞ்சு வெச்சுக்கணும். First step என்னதுன்னா null hypothesis define பண்ணனும். Second thing, alternative hypothesis define பண்ணனும். Third thing வந்துட்டு significance value. Fourth thing வந்துட்டு critical values. ஓகேவா? Next fifth step வந்துட்டு calculate the z-test. Sixth step is conclusion, means output கொண்டு வரணும். ஓகேவா? So first இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த z-testன்றது நான் breast cancer data set மேல அப்ளை பண்ண போறேமா. So அதுல different types of features இருக்கும் நம்மளுக்கு. அதுல நான் மெயின் திங் வந்துட்டு one of the feature mean radius பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம z-test பர்ஃபார்ம் பண்ண போறோம். First அந்த breast cancer data set மேல பர்ஃபார்ம் பண்றதுக்காக we have to import that data set. So அதுக்காக தேவைப்பட்டிருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கணும். எப்படி இம்போர்ட் பண்றீங்க? இம்போர்ட் numpy as np. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற லைப்ரரி இருக்கு. அதுக்குன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா ஒர்க் பண்ற ஒன் ஆஃப் த லைப்ரரி வந்துட்டு ஸ்கைபை லைப்ரரி. ஸோ நான் அந்த ஸ்கைபை லைப்ரரியில ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் கால்டு norm ஃபங்க்ஷன். norm இதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ரெப்ரசன்டேஷனுக்காக. ஸோ ஃப்ரம் ஸ்கைபை லைப்ரரி, ஃப்ரம் ஸ்கைபை அதுல நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக ஸ்டாட்ஸ் இருக்கு. இம்போர்ட் அதுல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபைன் பண்றதுக்காக நார்ம்ன்றது யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த பிரஸ்ட் கேன்சர் டேட்டா செட் நான் வந்துட்டு எதிர் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, இந்த z-test பிரஸ்ட் கேன்சர் டேட்டா செட் மேலதான் நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த டேட்டா செட் நான் இம்போர்ட் பண்ணிக்கணும் by using a one of the library sklearn library. So from sklearn dot datasets, okay, import load என்ன டேட்டா செட் லோட் பண்ணணும்? breast cancer. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வேணும்ன்றது எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ண உடனே இது எல்லாமே இம்போர்ட் ஆயிடுச்சு. The next step what I need to do here is I need to load the data set in one variable. So data set load பண்ணிக்கோங்க. So one variable. So cancer is equal to load breast cancer. It's a function. You just provide an object. இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுல நான் என்ன பண்ணணும்னா, see here நான் print of cancer and கொடுத்துறேன். கொடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி வருது டேட்டா எல்லாமே. இட் இஸ் நாட் இன் a data format. ஓகே, வந்து டேபிளர் ஃபார்மேட்ல இல்ல. சோ உங்களோட டேட்டா எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது டார்கெட் வேல்யூஸ் எல்லாமே இங்க இருக்கு. மீன்ஸ் 0 and 1. ஓகே, 0 and 1 மீன்ஸ் malignant and benign, மீன்ஸ் கேன்சர் இருக்குதா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த வேல்யூஸ். சோ அங்க நமக்கு இருக்கும் பாருங்க டார்கெட் நேம்ஸ் இங்க பாத்தீங்கன்னா malignant and benign. 0 is representing for benign stage, means which can be cured. Malignant என்றது one representation பண்றது, which is a last stage. Is the actual cancer. Benign என்றது beginning stage, which can be cured by treatment. Yeah. Malignant என்றது last stage, it is difficult to cure that stage. So
So அதுதான் representation, 0 and 1 representation. Okay. So இப்போ நம்ம இது என்ன பண்றோம்னா we are going to perform on the features. So first நம்ம data collect பண்ணிக்கோங்க, அடுத்தது target values collect பண்ணிக்கோங்க. நம்ம அனாலிசிஸ் எதிர் மேல பண்றோம்னா அந்த features, இந்த features ஓட நேம்ஸ் எங்க இருக்கும்னா, சோ இங்க features என்ற கேட்டகரி இருக்கும் பாருங்களேன். சோ features என்றது இருந்துச்சுன்னா அதுல நேம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே. இது நீங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். Feature names பாருங்க, mean radius, mean texture, then mean perimeter, mean area இருக்கு இல்லையா? இந்த features மேல நீங்க எதிர் மேலனா அனாலிசிஸ் பண்ணலாம். நானு I am taking this mean radius on this feature, I am analyzing the data. Okay, so அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? So dataன்றது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோங்க, டார்கெட் வேல்யூஸ் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஃபீச்சர் மேல அனலைஸ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டேட்டா கூட ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. So what I am doing here is I am just collecting the data. Data is equal to எந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா நீங்க கலெக்ட் பண்ணணும்? கேன்சர்ல இருக்கிற டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So இப்போ இதை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கீங்கன்னா you will get the data. So இதுதான் டேட்டா. அடுத்தது நான் என்ன பண்ணணும்? டார்கெட் வேல்யூஸ் மீன்ஸ் zeros ones இருக்கு இல்லையா, which is representing for a beginning stage and final stage representation, that is a benign and a malignant. So now அத என்ன பண்றேன்? நான் டார்கெட் வேரியபிள் is equal to கேன்சர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா செட் மேல டார்கெட் டேட்டா வந்துட்டு நான் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So இப்போ நீங்க அதை பிரிண்ட் பண்ணுங்க அந்த வேரியபிள், you will see that array format. So இதுவே தான். இப்போ I want to analyze on the feature, analysis on the data on the feature is mean radius. ஓகேவா? So இப்போ நான் இதர் மேல அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So அது எப்படி கொடுக்குறீங்க? So just create one variable, அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த feature. Mean radius is equal to data means இப்போ உங்களோட மீன் இது வந்துட்டு இதுல உங்களுக்கு தெரியும் this column for one feature, this column for another feature, like that only. So this column is meant for mean radius. Yes or no? From this data, I am taking this first column. This column name is mean radius. Okay, so that only I am just taking only that column. So mean radius. Yes or no? So if you want to try to print it that one. So what is that one? Mean radius. So இங்க பாத்தீங்கன்னா print of mean radius, something is error. Otherwise all rows with the 0th column சொல்லலாமா? அப்ப ஓகேவா? So print of mean radius. Okay, spelling mistake. So இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா you are getting a whole data. If I read it like a frame, data load பண்ணும்போது நான் as frame is equal to true and கொடுத்துட்டேன்னா it will be reading like a table. Yes, இந்த மாதிரி வருது, டேபிள் மாதிரி வருது பாருங்க. மீன் ரேடியஸ் வந்துட்டு 17.99, 20.57, 19.69. ஸோ இந்த டேட்டா தான் நம்மளுக்கு அங்கே வந்திருக்கிறது. எஸ் ஆர் நோ? இந்த டேட்டா தான் நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஸோ வித் 0லிருந்து 568 மீன்ஸ் டோட்டலி 569 ரோஸ் டேட்டா, ஓன்லி மீன் டேட்டா நம்மளுக்கு வந்திருக்கிறதுமா. இங்க புரியுதாமா சொன்னது? ஸோ இது நான் ஸ்லைசிங் மெத்தட் அப்ளை பண்ணிருக்கேன். இது என்னதுன்னா மீன் ரேடியஸ் எப்படி பண்ணிருக்கிறேன் நான். ஸோ நம்மளோட டேபிள்ல நம்மளோட டேட்டால எல்லா ரோஸ் வரணும், எல்லா ரோஸ் வரணுன்றதுக்காக ஸ்லைசிங் மெத்தட் அப்ளை பண்ணிருக்கேன். ஸ்பெசிபிக்கலி 0th காலம் வரணுன்றதுக்காக நான் கொடுத்துருக்கிறது. ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு அதே டேட்டா தான் இங்க இருக்கிறது. ஸோ பாருங்க 17 மீன் ரேடியஸ் கீழே பாத்தீங்கன்னா அதுவே டேட்டா தான். ஸோ லாஸ்ட் வேல்யூஸ் கூட பாத்துக்கோங்க. 20.60, 7.76, 20.60, 7.76 அதே டேட்டா தான். ஓகேவா? ஸோ நம்மளோட மீன் ரேடியஸ் இதுவே தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்? பாப்புலேஷன் பாராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த Z டெஸ்ட் பண்ணணும்னா we should know the population standard deviation. Population standard deviation இருக்குன்னா automatically you should know the population mean also. நான் இங்க hypothesis population mean வந்துட்டு நான் 14.0 நெட் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். Later on I am going to make use of standard deviation also. So two parameters, population parameters fix பண்ணிக்கிறேன். Population parameters வந்துட்டு இங்க population mean is equal to 14.0. I'm just giving that value, and population standard deviation is equal to 3.5.
இப்போ நம்மளோட அசம்ஷன் இப்போ ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல நான் நல் ஹைபோதசிஸ் பாப்புலேஷன் மீன் வந்துட்டு this one. Okay, so next population standard deviation வந்துட்டு this one. Now first thing what we need to do, you need to calculate the sample mean and sample size. Okay va, because we need to perform z test ல வேணும்னப்ப நமக்கு சாம்பிளோட மீன் வேணும், சாம்பிளோட சைஸ் கூட வேணும், n வேல்யூ கூட தேவைப்படும். So அதுக்காக you have to calculate the sample mean and also size கூட நம்ம calculate பண்றோம். So நம்மளுக்கு மீன் calculate பண்ணணும்னா என்ன பண்றோம், numpy library mean functionக்கு you can apply it. So நான் என்ன பண்றேன்னா sample underscore mean is equal to np dot mean function உள்ள எந்த டேட்டா நீங்க மீன் calculate பண்ணோம். So you have taken sample. நம்மளோட பாப்புலேஷன் வந்துட்டு breast cancer data set, அது complete data set. அந்த டேட்டா செட்ல நீங்க எடுத்துக்கிற சாம்பிள் என்னது, ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் தான் மீன் ரேடியஸ். அந்த மீன் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நீங்க மீன் கால்குலேட் பண்ணுங்க. சோ மீன் ரேடியஸ்க்கு நீங்க மீன் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? So later on what you have to do, you need to find out the size. So எத்தனை number of samples இருக்கு இங்கன்னு நீங்க find out பண்ணணும். So sample size is equal to, size is done with the help of len function only. Len mean radius. Okay va? So just இப்ப நீங்க அந்த values வேணும்னப்ப நம்ம என்ன பண்ணலாம், print பண்ணுங்க. Print of sample mean, at the same time you have to know the size of that sample. Print sample underscore size. Run பண்ணீங்களா? So you are getting this value. So what is the mean of that sample? 14.12. What is the population mean here? 14.0. So by seeing these two values, will you say these two values are significantly each other, similar to each other? No. So this is 14.0 and 14.27. Yes or no? Yes or no? That means if they are similar, if they are significantly same, then what you can say? You are rejecting the null hypothesis. If they are not significant, then you can say, what we can say, you can accept the null hypothesis. You are comparing the population mean and the sample mean. So they both are not same. Okay, if they are same, you should reject the null hypothesis. So now what I'm going to do, the second step is you need to find out the z statistic. That means z score தான் நீங்க calculate பண்றீங்க. Z score உள்ள formula நமக்கு already தெரியும். என்ன formula? What is the formula here? Sample mean. Yes, no, நான் SM கொடுக்கிறேன் sample mean. Okay, sample means x bar minus population mean PM கொடுக்கிறேன் divided by what deviation? Population standard deviation divided by square root of, yes or no, square root of n, means sample size. This is the formula that we have learned, right? So இப்போ இந்த formula யூஸ் பண்ணனா நீங்க implementation பண்ணலாம். இல்லனா there is a one function called, என்ன function இருக்கு, z test function இருக்கு. அந்த function நீங்க யூஸ் பண்ணி கூட implementation பண்ணிக்கலாம். So நம்ம இந்த formula தெரியறதுனால நான் இது யூஸ் பண்றேன் நானு. So z statistics is equal to, so நீங்க variables create பண்ணிருக்கீங்க, sample mean minus population mean, pop mean I have written, I think so. So இங்க என்ன variables create பண்ணிருக்கீங்களோ அதுவே கொடுக்கணும். Population mean divided by, what is that one? Next one, population standard deviation divided by, so அந்த square root அன்றது நமக்கு numpy library இருந்து வருது. So np dot square root of n, that means sample size. என்னன்றது என்னது, சாம்பிளோட size. So sample size. Next, if the perform பண்ணிட்டீங்க, you need to find the value. So print of z stat. So run பண்ணி பாருங்க. Something error. இந்த செல் நான் ரன்னே பண்ணல, பாத்திருக்கீங்களா? இந்த செல் நம்ம ரன் பண்ணலமா? So அதுக்காக it is not able to accept the value here, not defined and வருது பாருங்க. இது ரன் பண்ணுங்க இந்த செல். So இப்ப ரன் பண்ணீங்களா? இப்ப இது கால்குலேட் பண்ணுங்க. So நம்மளோட z வேல்யூ வந்துட்டு என்ன வந்திருக்கு, 0.8675 வந்திருக்கு. So நம்ம z value வந்திருக்கு. Z value is nothing but what? You are going to make use of என்ன calculate பண்ணிருக்கிற மாதிரி நம்பீங்க. So you have calculated the decider, means எந்த ஏரியால, means critical areas find out பண்ணிருக்கிற மாதிரி இது. இப்போ we need to calculate the p values calculate பண்ணுங்க. p value வந்துட்டு
either it may be a one tail test இருக்கலாம் two tail test இருக்கலாம் நான் two tailed test perform பண்ணிட்டு இருக்கேன் so two tailed testக்காக formula என்னதுன்னா 2 into 1 minus so two tailed test is nothing but what it is a normal distribution correct and the normal distribution we are using the cumulative distribution function to get the p value so நம்ம என்ன பண்றோம்னா just use the formula p value is equal to two tail test அதுக்காக நீங்க 2 into ன்னு கொடுக்குறீங்க அதே one tail test ஆனா இது கொடுக்கற தேவையில்லை just இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும் 1 minus norm is nothing but defining the normal distribution with the help of that you are using the cumulative distribution function of the c you are getting everything வேணும்னா இது go through பண்ணிக்கோங்க so இதுல உள்ள what is the value you are passing you are passing the value of a z statistics okay so இப்போ நீங்க அந்த p value ஓட value check பண்ணுங்க p value check பண்ணீங்கன்னா you will get one value so அந்த value less than உங்களோட significance value ஆச்சு என்னப்போ you are what you are doing இப்போ நம்மளோட வேல்யூ என்ன வந்திருக்கு 0.385 if I am using my significance value so now what I am doing here I am just giving the significance value this value is coming from the domains significance value is nothing but alpha so if I am giving the value for alpha as 0.5% means it is nothing but 0.05 which is nothing but what it's a 5%. Yes or no? Yes or no ma? Yes ma? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆல்ரெடி கண்டிஷன் சொல்லிருக்கோம் if உங்களோட p value is less than alpha value ஆச்சு என்னப்போ so இங்க நான் alpha value define பண்ணல நீங்க alpha value define பண்ணாம இங்க alpha variable கொடுத்துருங்க எரர் வந்துரும் so alpha value கொடுங்க alpha is equal to 0.05 ன்னு கொடுத்துருங்க இப்போ இந்த கண்டிஷன் கம்பேர் பண்ணிக்கோங்க உங்களோட வேல்யூ ஆல்ரெடி இங்க நமக்கு வந்திருக்கு 0.085 yes or no so 0.385 less than alpha value 0.0 நம்ம இங்க பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் this condition is false ன்னு so now in the condition p value is less than alpha na what is the meaning you are rejecting the null hypothesis you are rejecting the null hypothesis அப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நீங்க null hypothesis reject பண்ணிட்டு இருக்கீங்களா meaning that you are not accepting that the population mean and sample mean is same வேணும்னா எழுதிக்கோங்க significant different வேணும்னா எழுதிக்கோங்க இல்லனா வேணாம் significantly different from each other different significantly difference between என்னது sample mean and population mean கரெக்ட்டா yes or no இப்போ இந்த கண்டிஷன் satisfy ஆயிடுக்கா இது நீங்க significantly difference ன்னு சொல்லிருக்கீங்க இப்போ இந்த கண்டிஷன் satisfy ஆகல நீங்க என்ன பண்ணனும் you have to say that accepting the null hypothesis and saying that accepting the null hypothesis அப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க not significantly different so not significantly difference means what there is minute difference 14.12 and 14.0 so they are equally same right so இப்போ இந்த கண்டிஷன் false ஆயிருக்கு இந்த கண்டிஷன் false ஆயிருக்குன்னா மீனிங் என்னது you are telling that you are accepting the null hypothesis and telling that they are not different they are similar to each other the sample mean and the population mean are quite similar and you are saying that is what the output we got it here yes sir no this is what z test இப்போ நான் இங்க மீன் ரேடியஸ் எடுத்துட்டு ரன் பண்ணிருக்கேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க ஒன் மோர் ஃபீச்சர் இருக்கீங்க நான் வந்துட்டு பாப்புலேஷன் மீன் வந்துட்டு 14.0 ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேவா நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா நான் இங்க வந்துட்டு நம்மளோட கேன்சர் டேட்டா செட் மேல கேன்சர் டாட் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் கொடுத்துறேன் ஸோ சம்திங் ஓகே 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 நம்ம இது வந்து டேபிள் மாதிரி இல்லை ஸோ அதுக்காக நம்மளுக்கு இது வரல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்சர் அந்த ஃப்ரேம்ல இருக்கிற ஓன்லி டேட்டா மட்டுமே கொண்டு வந்துட்டு இருக்கேன் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்றீங்களா
ஸோ இது வேரியபிள் இல்லையா? ஸோ எடுத்திருக்கீங்க இதில் டேட்டா, அந்த ஃபீச்சர் எடுத்திருக்கீங்க. இப்போ எக்ஸ் பிரிண்ட் ஜஸ்ட் அ மினிட், ஐ ஜஸ்ட் செக்கிங் எவ்ரி திங். ஸோ இங்கே பாரு, அதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட கேன்சர் டேட்டா செட், நான் லோட் பண்ணியிருக்கிற டேட்டா செட் வந்துட்டு நான் இப்போ இது எடுத்துடுறேன். இது ரொம்ப நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரிமூவ் பண்ணிடுறேன். எங்கே போயிருக்குது? ஓகே, ஸோ இதை ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேன்சர் டேட்டா செட்லேருந்து நான் ஒரு டேட்டா ஃபீச்சர் மட்டுமே கொண்டு வந்துட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மீன் ரேடியஸ், மீன் டெக்ஸ்ட் அதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இந்த இப்போ நான் சம்மரி கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மீன்ஸ் இப்போ நம்மளோட டேட்டா வந்துட்டு, ஸோ இந்த எக்ஸ் வேரியபிள் மேலே நான் என்ன பண்றேன், எக்ஸ் டாட் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன். டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு மீன் பார்த்தீங்களா என்ன இருக்கீங்க, 14.27292 இருக்கு வந்திருக்காங்க. சேம் வேல்யூ நம்ம இங்க கால்குலேட் பண்ணும்போது, ஜெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணும்போது வந்திருக்கா? நம்ம அந்த மீன் ரேடியஸ் மேலே நம்ம கால்குலேட் பண்ணும்போது சேம் அதே வேலை தான் நம்மளுக்கு வந்திருக்கிறதுங்க. ஸோ ஒரு பாப்புலேஷன் மீன் நான் 14 எடுத்திருக்கேன். ஓகேவா? நம்ம அந்த மீன் கால்குலேட் பண்ணலன்னா கூட நம்ம இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் மூலமா எவ்ரி ஃபீச்சரோட மீனா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா இருக்கட்டும், இங்கிலிருந்து எடுத்துடலாம் நம்ம. அப்புறமா அதோட லென்த் சொல்லுங்க, அதோட லென்த் கூட நம்ம கால்குலேட் பண்ற தேவையில்லை. டைரக்டா இங்கிலிருந்து எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அந்த மீன் ரேடியஸோட சைஸ் என்ன கொடுத்துருக்கேன் வந்திருக்கு 569. ஸோ அதுவே இருக்கு பாருங்க, 569. கரெக்டா? நீங்க இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு எவ்ரி ஃபீச்சரோட டீடைல்ஸ் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து இப்ப நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க இப்ப இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் நீங்க டிஸ்கிரைப் யூஸ் பண்ண எல்லா ஃபீச்சரோட டீடைல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? நீங்க இப்போ சம் அதர் ஃபீச்சர், இப்போ மீன் டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் மீன் பெரிமீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஜெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ. ஸோ இதுல மீன் வந்துட்டு 19.289649 இருக்கு. நான் கொடுத்திருக்கிற பாப்புலேஷன் மீன் என்ன இருக்கு, 14 இருக்கு. ஸோ நம்மளுக்கு பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. மெயின் இஸ் பி வேல்யூ தான். அந்த பி வேல்யூ நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் மீன் வந்துட்டு 14, மீன் டெக்ஸ்டர் நம்ம மீன் டெக்ஸ்டர்ல இருக்கிற மீன் வந்துட்டு 19.2. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லலாம், ரிஜெக்டிங் த நல் ஹைபோதீசிஸ் சொல்லலாமா? பிகாஸ் தே ஆர் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். எஸ் ஆர் நோ? டிஃபரெண்டா தானே இருக்குது. 14 எங்க இருக்கு, 19 எங்க இருக்கு? எஸ் எஸ். இந்த மாதிரி சொல்லிடலாம். நீங்க பிராக்டிகலா கொண்டு வரணும்னப்ப என்ன பண்ணலாம், பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எங்க ஃபார்முலா கொடுத்திருக்கேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சம் வேல்யூ வந்துரும். அந்த வேல்யூ நீங்க இந்த ஆல்பா வேல்யூ கம்பேர் பண்ணுங்க, you will get it. சோ சேம் திங். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டே வரேன் பாருங்க. இங்க கேன்சர் டேட்டா வந்திருக்கு. இங்க நான் என்ன பண்றேன்னா, இந்த டேட்டால இப்போ நம்ம டார்கெட் வந்திருக்கு. இப்போ நான் இங்க வந்துட்டு என்ன எடுத்துக்கிறேன், மீன் டெக்ஸ்டர் எடுத்துக்கிறேன். சோ மீன் டெக்ஸ்டர் அந்த ஃபீச்சர் நேம்ஸ் ஆனது உங்களோட இஷ்டம். இப்போ நம்ம இங்க எடுத்துக்கிறது என்ன காலம், எல்லா ரோஸ் வரணும். சோ அந்த மீன் டெக்ஸ்டர் எந்த காலம்ல இருக்குமா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்புறம் இங்க என்ன கொடுக்கணும், நான் இங்க நம்பர் ஸ்லைசிங் மெத்தட்ல what is the method, what is the number you have to give here, column number 1 ன்னு கொடுக்கணும். கரெக்ட்டா? சோ yes or no, that is the first column. எல்லா ரோஸ் வரணும், அதுல ஒரு ஃபர்ஸ்ட் காலம் தான் வரணும். சோ இப்ப ரன் பண்ணீங்களா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலமோட டீடைல்ஸ் மீன்ஸ் அந்த மீன் டெக்ஸ்டரோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றீங்க, இப்போ அந்த மீன் பாப்புலேஷன் பாராமீட்டர்ஸ் இதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம சாம்பிள் மீன் அண்ட் சாம்பிள் சைஸ், இப்போ நம்ம சாம்பிள் மீன் சாம்பிள் எதை எடுத்திருக்கிறோம், மீன் டெக்ஸ்டர் எடுத்திருக்கிறோம். சோ இங்க மீன் டெக்ஸ்டரோட மீன் கால்குலேட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் மீன் டெக்ஸ்டரோட சைஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் இது ஜஸ்ட் இந்த வேரியபிள் காப்பி பண்ணிக்கிறேன். சோ நான் அது நான் உங்களுக்கு கொடுக்கணும் புரியறதுக்காக இன்னொரு ஃபீச்சர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ ரன் பண்ணுங்க. சோ இங்க எங்க வந்திருக்கீங்க நமக்கு வேல்யூஸ், எங்கமா இந்த வேல்யூஸ் வந்திருக்கு. ஓ சோ சாம்பிள் மீன், ஓ மை காட், இங்க சேஞ்ச் பண்ற தேவையே இல்லையா, அப்படியே கொடுத்துடலாமே. சோ இங்க பாத்தீங்கன்னா மீன் டெக்ஸ்டரோட மீன் வந்துட்டு 19.289 இருக்கு. அதே தானே இருக்குதுங்க. மீன் டெக்ஸ்டரோட லென்த் வந்துட்டு 569. எஸ் ஆர் நோ?
சேம் வேல்யூஸ் நமக்கு வந்திருக்கா, இதே வந்திருக்கு இதுவே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ நீட் டு பர்ஃபார்ம் ஜீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சேம் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறீங்க. சோ அங்க ஜஸ்ட் அதாவது வேரியபிள்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நம்ம இங்க என்ன பண்ணலாம், எவ்ரிதிங் இஸ் சேம், ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. சோ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு ஜீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 36.050 மீன்ஸ் திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிருக்கிறோம் இல்லையா, ஜி டேபிள்ல வருதுன்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இப்ப பிலோ திஸ் வேல்யூ அபோவ் திஸ் வேல்யூ போயிடுச்சுன்னா அந்த வேல்யூஸ் கிரிட்டிக்கல் ரீஜன்ல இருக்குன்னு சொல்றதுதான் இந்த ஜி ஸ்கோர் சொல்றது. இப்ப p வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நீங்க சேம் திங் ரன் பண்ணீங்கன்னா what is the value you are getting 0.0. you are getting the value as 0.0. so இப்ப 0.0 is less than 0.05. condition correct ah? 0.0 less than 0.05. it's true. yes or no? நம்மளோட p value என்ன வந்திருக்கு 0.0. 0.0 is less than 0.5 is true. So what you can conclude, you will come inside, you are rejecting the null hypothesis, and what you are saying, the sample mean and the population mean are significantly different. Yes or no? What is the sample mean? 19.28. What is the population mean? 14.0. So they both are different, right? So that's why you are rejecting the null hypothesis. So Python implementation on t-test. இப்போ நான் இந்த t-test implementation வந்துட்டு iris data set எடுத்துட்டு explain பண்ண போறேமா. So இந்த iris data setல நம்மளுக்கு யூசுவலி தெரியும் என்ன features இருக்குன்னுட்டு. one is sepal length, sepal width, petal length, petal width இருக்குன்னு தெரியும். So நான் ஃபர்ஸ்ட் அந்த data set import பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அது இம்போர்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக some of the libraries தேவைப்படணும். சோ அதுக்காக import numpy as np. சோ நான் மீன் கால்குலேட் பண்ணணும்னா, சோ some kind of manipulations பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா numpy library தேவைப்படும். சோ அதுக்காக நான் numpy import பண்ணிட்டேன். டேட்டா செட் வந்துட்டு நான் sklearn லைப்ரரியில இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ sklearn டேட்டா செட்ஸ் இம்போர்ட் என்ன லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டேட்டா செட் இம்போர்ட் பண்றேன்னா iris டேட்டா செட். சோ லோட் iris ன்னு கொடுத்துட்டேன். சோ நெக்ஸ்ட் திங் என்னதுன்னா I am using the SciPy. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நம்ம கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற லைப்ரரி இருக்கு. So although I am using the SciPy, so which is more efficiently work பண்றதுக்காக யூஸ் பண்ற லைப்ரரி தான் SciPy. ஓகேவா? சோ நான் இங்க ஸ்டாட்ஸ் அன்னிட்டு யூஸ் பண்ணிடுறேன். சோ ஸ்டாட்ஸ் வந்து பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அன்றதுதான். சோ இப்போ எனக்கு வேணும்ன்றது சோ இம்போர்ட் from SciPy import stats. சோ இப்போ ரன் பண்ணிடுங்க. சோ நாட் மார்க் டவுன், ரன் பண்ணுங்க. சோ இது ரன் பண்ணிடுங்க. சோ நம்ம லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. The next thing, what the first step that you need to do, you need to load the iris data set. எப்படி லோட் பண்றீங்க, ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சோ நான் என்ன பண்றேன்னா iris is equal to load underscore iris data set. ஓகேவா? சோ iris அன்னிட்டு கொடுத்துறேன். நீங்க இப்போ இந்த print of iris and கொடுத்தீங்களா or iris and கொடுத்தீங்களா அதுல இருக்கிற டேட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டுது. நான் இன்னொரு ஃபார்மேட் சொல்லிருக்கேன். என்ன ஃபார்மேட்? இந்த மாதிரி வேணா நம்ம டேபிளர் ஃபார்மேட்ல வேணும்னப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த iris டேட்டா செட்ல ஜஸ்ட் நீங்க டேட்டா is equal to iris டேட்டால நமக்கு வேணும்ன்றது என்னது காலம், டேட்டா காலம். ஓகேவா? சோ இப்போ டேட்டான்னு கொடுத்தீங்களா அதுல இருக்கிற டேபிள்ஸ் டேட்டா வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அரே ஃபார்மேட்ல ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வந்தோம். ஓகேவா? சோ இது வந்துட்டு செப்பல் லென்த், செப்பல் விட்த், நெக்ஸ்ட் என்னது பெட்டல் லென்த், பெட்டல் விட்த் 4 காலம்ஸ் கிட்ட வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்தீங்களா புரியுதாம்மா சொல்றது? சோ நீங்க இல்ல மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் iris கொடுத்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா feature names, sepal length, sepal width, petal length, petal width. சோ அதோட டீடைல்ஸ் வந்துட்டு இந்த டேட்டால தான் இருக்குது. இந்த டேட்டா தான் நான் இப்ப செப்பரேட்டா கொண்டு வந்து காட்டிருக்கிறது. இந்த டேட்டா தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிருக்கிறதுங்க. இதுதான் நம்மளோட டேட்டா, இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கிறது. அடுத்து நான் என்ன பண்ணணும், டார்கெட் டேட்டா கூட கொண்டு வரணும். டார்கெட் டேட்டா என்னது? 3 types of categories. What are those 3 categories? One is, what is that one? 3 categories: Setosa, versicolor, and virginica. Correct? These are the 3 categories. So one is ஒரு category வந்து 0 representation பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு category 1 representation பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு category 2ல representation பண்ணிட்டு இருக்கோம். So அந்த 3 categories ஓட நேம்ஸ் வந்துட்டு Setosa, versicolor, and virginica. ஓகேவா? சோ நான் இப்ப இந்த இதுல ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கேன், இந்த டார்கெட் வேல்யூஸ் கூட. சோ அதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. டார்கெட் is equal to நம்மளோட iris டேட்டா செட்ல இருந்து நான் எடுத்துட்டு இருக்கிற காலம் வந்துட்டு டார்கெட் காலம்.
ஸோ இப்போ நீங்க அந்த டார்கெட் என்ற வேரியபிள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துச்சு. நான் எதிர்மேலே நான் கம்பேரிசன் மீன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ டி டெஸ்ட் மீன்ஸ் இப்போ நான் பாப்புலேஷன் எடுத்துக்கிறேன் நான். ஸோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஐ டோன்ட் வாண்ட். நவ் இப்போ நம்மளுக்கு அது இல்லைன்னப்போ ஐ எம் டேக்கிங் த 2 கேட்டகரிஸ். லைக் ஒன் இஸ் ஒரு செட்டோசா எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்துட்டு மீன்ஸ் செப்பல் லென்த் ஃபார் செட்டோசா அண்ட் செப்பல் லென்த் ஃபார் வெர்சிகலர். ஸோ நான் இங்க 2 டைப்ஸ் ஆஃப் செப்பல் லென்த் ரெண்டுத்துக்குமே மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் காலம் 2 கேட்டகரிஸ் ஸ்பீசிஸ்க்கு எடுத்துக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் செப்பல் லென்த் 2 கேட்டகரிஸ்க்கு எடுத்துக்க போறேன், லைக் செட்டோசா அண்ட் வெர்சிகலர். ஓகேவா? அந்த 2 கம்பேர் பண்ணீங்க நான் செக் பண்ண போறேன். For suppose if they are similar, their means are similar, then I can conclude that similar irundha நம்ம என்ன சொல்லலாம்? What we can say? Accepting the null hypothesis. If they are different, I can say it as rejecting the null hypothesis. கரெக்ட்டா? சேம் திங். அங்க நான் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் மீன் கம்பேர் பண்ணிருக்கேன். இங்க வந்துட்டு 2 ஃபீச்சர்ஸோட மீன் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம எப்ப டி டெஸ்ட் செக் பண்றோம்னா பாப்புலேஷனோட டீடைல்ஸ் இல்லாதப்போ நம்ம டி டெஸ்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். கிளியரா? Understanding what I'm saying? Okay. So இப்போ நான் என்ன பண்றேன்னா செப்பல் லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் த கேட்டகரி செட்டோசா தான் எடுத்துக்க போறேன். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், செட்டோசா டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஓகே எந்த வேரியபிள் இருக்கு உங்களோட டேட்டா இஸ் ஈக்குவல் டு டேட்டா வேரியபிள் தான் நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. டேட்டால உங்களோட டார்கெட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 0th காலம் மீன்ஸ் 0th ரோ. ஓகே 0th row. This is 0th column. Okay, sepal length 0th column. Sorry. So 0 is representing for what I can say on the category sepal length or category. Okay, sepal length vandittu setosa. 0 is representing for setosa. 1 is representing for versicolor. 2 is representing for virginica. Correct? So நான் first இங்க setosa data எடுத்துக்கிறதுக்காக அதோட representation 0 இல்லையா? So அந்த target variable 0க்கு ஈக்குவல் அண்ட் எந்த காலம் எடுத்துக்கிறீங்க செப்பல் லென்த் இல்லையா? சோ அதுக்காக செப்பல் லென்த்தோட காலம் வந்துட்டு 0th காலம். சோ அதுக்காக நான் இங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். அதே விதமா நீங்க வெர்சிகலரோட டேட்டா கூட எடுத்துக்கிறீங்க. சோ வெர்சிகலர் இஸ் ஈக்குவல் டு வெர்சிகலர் டேட்டா நீங்க எந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களோட டேட்டா வேரியபிள் இருக்கு அந்த காலம் கூட. சோ உங்களோட டார்கெட் இஸ் ஈக்குவல் டு இந்த வெர்சிகலரோட ரெப்ரசன்டேஷன் என்னது 1. சோ 1 காமா அதோட செப்பல் லென்த்தே வேணும். அந்த செப்பல் லென்த் இஸ் 0. எஸ் ஆர் நோ? சோ இப்போ நீங்க டேட்டா ஐரிஸோட செட்டோசா டேட்டா வெர்சிகலர் டேட்டா நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் த டி டெஸ்ட். சோ இது ரன் பண்ணுங்க. சோ அது ரன் ஆச்சு. நீங்க வேணும்னா அந்த டேட்டாஸ் வேணும்னா பிரிண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி செப்பரேட்டா செட்டோசா டேட்டா அன்னிட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஓன்லி அந்த செட்டோசாக்கு ரிலேட்டட் டேட்டாஸ் மட்டுமே வந்திருக்கும் செப்பல் லென்த். So usually எத்தனை காலம்ஸ் இருக்கும்? 50. கரெக்ட்டா? செட்டோசா டேட்டா வந்துட்டு 50, அப்புறமா வெர்சிகலர் டேட்டா வந்துட்டு 50, வெர்ஜினிகா டேட்டா வந்துட்டு 50. நீங்க ஒரு செட்டோசா டேட்டானப்ப 50 டேட்டா வந்திருக்கும். 50 டேட்டாஸ் வந்திருக்கும். இப்போ வெர்சிகலர் டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா அதோட டேட்டா கூட 50 வந்திருக்கும். நீங்க லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணல வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகேவா? சோ செப்பரேட்டா எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஷுட் பெர்ஃபார்ம் டி டெஸ்ட். பெர்ஃபார்ம் பண்ணணும். So t-test perform பண்றதுக்காக we are having a formula. Different types of formula இருக்குமா? 2-tailed test யூஸ் பண்ணலாம். One sample t-test பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? One sample t-test. Yes or no? So அதுக்காக some functions இருக்கு. அது கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். So நான் இங்க வந்துட்டு one of the very much easier way வந்துட்டு independent. They are independent to each other. Actually வந்துட்டு அந்த வெர்சிகலரோட செப்பல் லென்த் டிஃபரெண்ட், அடுத்தது செட்டோசா டேட்டாவோட செப்பல் லென்த் டிஃபரெண்ட். So they are independent to each other. So அதுக்காக I am using one of the function coming from the statistics, that is Skype இருந்து வந்துட்டு இருக்குது t-test perform பண்றதுக்காக. So ஒரு டேட்டா நான் மீன்ஸ் இதோட டேட்டா 2 வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். So one is telling the t value and another is telling the p value. So t stat is equal to t stat comma p value. So in the ரெண்டு வேரியபிள்ஸ் மூலமா I am going to calculate t value calculate பண்ணிட்டு இருக்கேன். At the same time p value நமக்கு வந்துரும். So அந்த ரெண்டுமே நமக்கு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். So ஆக்சுவலா நம்மளோட ஸ்டாட்ஸ் லைப்ரரியில இருந்து
there is a one function for t-test is t-test independent. Okay, see, calculate the t-test for the mean of one group of scores. So this is a test for the null hypothesis, that is the expected value, mean of the sample of independent observations. They are independent to each other. So that's why I'm using t-test independent. So you have to provide these two in the independent variables. So you should provide those two independent variables. So it will provide two values. Two values return pannuma. First value will for storing in the t stat and second value is storing in the p value. So நீங்க இப்ப அந்த ரெண்டு values print பண்ணி பாருங்க. Print நீங்க வேணும்னா t statistics, just understanding t statistics. Okay, எந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? t statல. அதே விதமா p value கூட print பண்ணனும்னு நினைச்சிட்டு print p value. So அந்த வேரியபிள் வந்துட்டு p underscore var. So run பண்ணி பாத்தீங்கன்னா you can see t statistic value is this one. Means this is the range. If it is below it, if it is above it, your value is lying on the critical region. So இப்போ நம்மளோட p value compare பண்ணிக்கணும். இப்போ இது வந்துட்டு logarithmic value. Actually இங்க e இருந்துச்சுன்னா logarithmic value. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? You have to compare with the p alpha value. So நான் என்ன பண்ண போறேன்? Alpha is equal to, I am fixing with one value, that is 0.05. So usually we will take 5% only every time. So just write the condition. If p value is less than alpha value, then you are saying that you are rejecting the null hypothesis. And you are saying that, what you are saying? They are significant to each other. Their means are significant, means they are different. So நம்மளுக்கு அதுக்கு மீன் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? I already that already. What we know? So in the variable மேல இந்த variable மேல நீங்க describe function apply பண்ணுங்க வேணும்னா. So இப்போ இங்க வந்துட்டு, so now what I will do here is as frame is equal to true and கொடுத்துறேன். So okay, now run it. Yeah. So நான் இங்க வந்துட்டு tabular format மாதிரி வேணும்ன்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா as frame is just எடுத்துறேன் நானு. As frame is equal to true and கொடுத்துட்டேன். So that it is going to be like data frame மாதிரி வந்துரும் நமக்கு. So இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்துச்சு. இப்போ நான் describe function apply பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இதோட மீன் பாருங்க, இதோட மீன் சாரி இந்த மீன். ஓகே, சோ இப்போ நம்ம செப்பரேட்டா வேணும். நமக்கு வந்துட்டு sepal length on which one? You have to take the mean of setosa. அதே விதமா okay, you have to find out the mean of versicle. அது செப்பரேட் இண்டிவிஜுவலா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. குரூப் பை யூஸ் பண்றீங்களா? அது ஞாபகம் இருக்கா? குரூப் பை பத்தி பேசிருக்கோம், மைண்ட்ல இருக்காமா? எஸ், ஒரு கேட்டகரி குரூப் பை பண்ணிக்கிட்டு அந்த குரூப் பை அப்ளை பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? ஆல்ரெடி ஐரிஸ் டேட்டா செட் இருக்கு. ஜஸ்ட் 1 செகண்ட். ஐரிஸ் df நான் பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி, ஓகேவா, அது சிஎஸ்வி ஃபைல் ஆகட்டும் எக்ஸல் ஃபைல் இருக்கட்டும், நான் பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி if I am reading it, அது நான் ரீட் பண்ணிட்டு இருக்கறேனா, then it is very much simple to group it by. So பாருங்க, df ஐரிஸ் டேட்டால இருக்கிற df grouping by. So இங்க பாருங்க, நமக்கு நான் இங்க எழுதும்போது வந்துரும் பாருங்க, group and கொடுக்கும்போது. So பாருங்க, group by வந்துரும். நீங்க அந்த டேட்டா செட் பாண்டாஸ்ல இருந்து ரீட் பண்ணும்போது you can apply it very simpler way. ஓகேவா? So okay, இப்ப வரைக்கும் இருக்கட்டும். அத நான் அப்புறமா சொல்றேன். இது அப்புறமா சொல்றேன் நானு. சோ இப்போ நான் எதன் மேல அப்ளை பண்ணேன்னா டார்கெட் வேல்யூ மேல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்மளோட டார்கெட் வேல்யூ அவுட்புட் 0 1 2 இல்லையா? சோ செப்பல் லென்த் அதுதான் பேஸ்ட் ஆன் தி ஸ்பீஷீஸ் டாட் மீன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டேன். சோ அப்ளை பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா இது எவ்ரிது மேல வந்துட்டு இருக்கு. இங்க வரல எது கூட. சோ யூ ஷுட் ப்ரொவைட் a target variable. வந்திருக்கா? வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா செப்பல் லென்த்தோட மீன் வந்துட்டு 5.006 மீன்ஸ் செட்டோசா. ஃபர்ஸ்ட் 0 இஸ் நதிங் பட் செட்டோசாவோட மீன் எவ்வளவு? 5.006. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது வெர்ஜினிகா, வெர்சிகலர். கரெக்டா? வெர்சிகலரோட மீன் வந்துட்டு 5.936. எஸ் ஆர் நோ? சோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் மைண்ட்ல வெச்சுக்கோங்க. 5.006 5.936. ஆக்சுவலி இட்ஸ் நியர்லி 1 டிஃபரன்ஸ் இருக்கு. They are not equal. கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் இருக்கு. They are not 0.1 பாயிண்ட் சிம்பல்ஸ் இல்ல. இங்க நமக்கு p வேல்யூ எவ்வளவு வந்திருக்கீங்க? சோ 8.
இவ்வளவு வேல்யூ என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இட் இஸ் less than 0.05 தானே, கிடையாதா? சோ நீங்க வேணும்னா இது காப்பி பண்ணிக்கிட்டு less than symbol 0.05 ன்னு கொடுங்க. சோ இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆச்சுன்னா நமக்கு ட்ரூ கொடுத்துரும். மீன்ஸ் 0.05 கன்னா இந்த வேல்யூ கம்மி தான், பிகாஸ் இங்க e இருக்கு, இட்ஸ் a logarithmic value. சோ இதுக்கன்னா கம்மி தான். சோ இட் இஸ் கிவிங் ட்ரூ. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது நமக்கு. yes or no? This condition is getting true. Getting my point? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு இருக்குன்னா what is the meaning? You are rejecting the null hypothesis. You are rejecting the null hypothesis. என்னம்மா இருக்கிறீங்களா? You are rejecting the null hypothesis. Rejecting the null hypothesis அண்ணா என்னது? You are telling that significant difference between what and what? Between the sepal lengths of setosa and versicolor. Yes or no ma? இங்க நீங்க பார்த்திருக்கீங்களா? இங்க மீன் பார்த்திருக்கீங்களா? அந்த two categories ஓட மீன் 0 is for setosa, 1 is for versicolor. So this is drastically different, right? They are not equal. So when you want to copy, just similar இல்ல, just pointல இருந்தா okay தான். நமக்கு அங்க 14.0, 14.12, that is small difference only. But here nearly 1% different. Yes or no? Yes or no? So I can conclude that they are different to each other. So copy பண்ணிக்கோங்க. So else blockல கொடுங்க. else blockல print கொடுத்துட்டு accepting the null hypothesis. So இங்க not significant difference in sepal length. ரன் பண்ணி பாத்தீங்கன்னா rejecting the null hypothesis, there is a significant difference இருக்கு இந்த setosa ஓட மீன் versicolor மீனோட sepal length ஓட மீன் இந்த ரெண்டு கேட்டகரிஸ்க்கு டிஃபரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. Yes or no? Ma புரியுதமா என்ன சொன்னாங்க? Next thing we are going to explain here is chi-square. Okay, chi-square on a data set. எந்த data set எடுத்துக்கிறேன்னா நான் இங்க tips data set மா. So எதுக்காக நான் tips data set எடுத்துட்டு இருக்கேன்னா நம்ம chi-square test எப்ப யூஸ் பண்ணணும் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டிப்ஸ்ல multiple features are having categorical values like sex இருக்கட்டும், like male female, smoker yes or no, day sunniya, அந்த மாதிரி எல்லாமே different types of categories இருக்கு. So நான் என்ன பண்றேன்னா two categorical features எடுத்துக்கிட்டு அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் உங்களோட null hypothesis ரிஜெக்ட் பண்ணணுமா இல்லைன்னா அக்செப்ட் பண்ணணுமான்னுட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க இந்த டிப்ஸ் டேட்டா செட் லோட் பண்ணிக்கணும்னா நம்ம அதுக்கு வேணுமன்ற லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்க பாண்டாஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்றேன், சீபான் யூஸ் பண்ணிக்கிறேன், அடுத்தது ஸ்கைபை கூட யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா அந்த ஸ்கைபைல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல நம்மளுக்கு இந்த chi-square பர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்காக யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் pandas as pd. Next import cbon as sns. So at the same time இன்னொன்னு என்ன யூஸ் பண்ணனா இந்த sns எதுக்கு cbon எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த cbonல இருந்து தான் நான் இந்த tips data set லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக. நெக்ஸ்ட் from scipy இதுல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது stats வா. ஓகே, இதுல என்ன இம்போர்ட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா chi-square ஃபார்ம்ல இம்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். chi-square contingency function தான் நான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். So once it is done, the first thing libraries எல்லாம் இம்போர்ட் பண்ண உடனே நம்ம tips data set லோட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? tips data set நான் லோட் பண்ணிக்கிறேன். So எப்படி லோட் பண்றீங்க? ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கோங்க. tips is equal to sns dot load underscore data set. அந்த data set name என்னது? tips data set இல்லையா? So different types of data sets இருக்கு. நான் இந்த chi-square டெஸ்டிங்காக நான் tips எடுத்துட்டு இருக்கேன். அது எதுக்காகன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். சோ இப்போ இந்த tipsன்றது ரீட் பண்ணி காட்டுங்க. இங்க பாத்தீங்கன்னா செக்ஸ்ல கேட்டகரிக்கல் டேட்டா, ஸ்மோக்கர்ல, டேல, டைம் இது எல்லாமே கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கு.
நானு I'm going to perform association between sex and the smoker. இந்த two categories மேலே relationship develop பண்ண போறேன். ஓகேவா? சோ எந்த ஃபீமேல எத்தனை பேர் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இல்ல. ஓகே, மேல்ல எத்தனை பேர் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இல்லன்றது நான் ரிலேஷன்ஷிப் பார்க்க போறேன் இந்த two categories மேல. சோ அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும்ன்றதுக்காக I am using one of the function called cross tab, which is coming from the pandas library. ஓகேவா? சோ நான் இப்போ இங்க என்ன பண்றேன்னா cross tab function யூஸ் பண்றேன் in order to provide the relationship between the two categories, that is sex category and the smoker category. ஓகேவா? சோ அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற one of the function the cross tab. சோ நான் இங்க டேபிள் ன்னு சொல்லிட்டு இருக்கேன், contingency table is equal to pandas library லிருந்து நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் cross tab ஃபங்க்ஷன். இதுல உங்களோட ஃபீச்சர்ஸ் நேம்ஸ் கொடுக்கணும், அது எந்த டேட்டா வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. டிப்ஸ் வேரியபிள்ல என்னோட ஃபீச்சர் வந்துட்டு செக்ஸ் ஃபீச்சர், அது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு அதே தான் நம்ம கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் எந்த கேட்டகரி மேல அந்த டூ கேட்டகரி நேம்ஸ் கொடுத்துறீங்க. ஓகேவா? சோ தட் இஸ் செக்ஸ் அண்ட் ஸ்மோக்கர் கேட்டகரி. சோ இப்போ நீங்க இது ரன் பண்ணி இது கண்டிஜென்சி என்ற வேரியபிள் நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது it is going to give a detailed thing. பாத்தீங்களா இங்க பாருங்களேன். சோ ஸ்மோக்கர் பாத்தீங்களா மேல் அவங்க வந்துட்டு 60 people இருக்காங்க, மேல் அவங்க 97 people கிடையாதுன்னு ஸ்மோக்கர்ஸ் கிடையாதுன்னு. ஃபீமேல்ல 33 கிடையாது, 33 எஸ் ஸ்மோக்கர்ஸ், 54 கிடையாதுன்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இந்த கிராஸ் டேப்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா you need to perform chi-square test. So now we are performing chi-square test. Already chi-square test தான் perform பண்ணிட்டு இருக்கோம். இந்த chi-square test perform பண்றதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிட்டேன். It is called chi-square contingency அன்னிட்டு நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இங்க நம்மளுக்கு chi-square perform பண்ணணும்னா நமக்கு என்ன இருக்கணும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும், எவ்ரிதிங் வேணும். சோ நான் இங்க அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு 4 வேல்யூஸ் வருமா, நம்மளுக்கு 4 வேல்யூஸ் வரும். சோ மேல் ஸ்மோக்கரா, மேல் ஸ்மோக்கர் கிடையாதா, ஃபீமேல் ஸ்மோக்கரா, ஃபீமேல் ஸ்மோக்கர் கிடையாது, டோட்டலி 4 வேல்யூஸ் யூ வில் கெட். அந்த 4 வேல்யூஸ் நீங்க ஒரு 4 வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்க போறீங்க. சோ அதுக்காக நான் இங்க என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் chi-square stat is equal to ஓகே chi-square stat அந்த ஒரு வேரியபிள், இன்னொன்னு வந்துட்டு p வேல்யூ அந்த வேரியபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். DOF is nothing but degree of freedom. நம்ம கால்குலேட் பண்ணோம். degree of freedom is nothing but sample size -1. அதுதான் DOF. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூஸ். நம்ம லாஸ்ட் செஷன்ல chi-square டெஸ்ட் பண்ணும்போது based on the ages less than 18 இருக்கும்போது, அப்புறமா 18 to 35 இருக்கும்போது, greater than 35 3 கேட்டகரிஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதே விதமா இங்க DOF is nothing but based on the categorical values male and female. அந்த மாதிரி expected means நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணிட்டு நம்ம expected values டைப் பண்றோம். சோ ஓகேவா? சோ நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்னது, chi-square contingency. இங்க உங்களோட டேபிள் கொடுத்துறீங்க. இந்த டேபிள் மூலமாவே உங்களுக்கு இந்த 3 வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். சோ இப்போ நீங்க வேணும்னா அந்த வேல்யூஸ் இப்ப பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் இங்க என்ன பண்றீங்க, சோ chi-square value. So chi-square value, chi-square statistics எது ஒன்று கொடுங்க, நேம்ஸ் எது ஒன்று கொடுங்க. chi-square statistics அந்த வேரியபிள் வந்துட்டு இதுவே தான். நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் என்னது, பிரிண்ட் p வேல்யூ. அது எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அந்த வேரியபிள் கொடுத்துருங்க p வேல்யூன்னுட்டு. ஸோ எவ்வளோ வேல்யூஸ் உங்களுக்கு வந்துடும், p வேல்யூ. லேட்டர் ஆன் வாட் இஸ் தட் ஒன், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். So degree of freedom. So நம்மளுக்கு எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு, 2 categories male and female, smoker and this one means 2 categories தான் இந்த அங்க பார்த்தா கூட. So 2 n is 2, n minus 1 is 2 minus 1, that is 1. So you will get to value as 1 only. So degree of freedom DOF. Then what is the last thing, expected values. So print expected frequencies or values only, frequencies or values எதனா கொடுத்துக்கோங்க. சோ அது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கீங்க. சோ இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா you will get the values. chi-square statistics value is 0.0, p value is 1, degree of freedom is 1, expected frequencies வந்துட்டு சோ இதுவே தான். சோ smokers female இந்த values,
மேல்ஸ் ஸ்மோக்கர் ஆச்சுன்னா இவ்வளோ ஃப்ரீக்வன்சி. அதுவே மாதிரி மீன் ஃப்ரீக்வன்சி சம்திங் பட் யூ கேன் சே த கவுண்ட். யூ கேன் சே த கவுண்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், மேல் கேட்டகரி அண்ட் ஃபீமேல் கேட்டகரி. இட் இஸ் 2 டைமென்ஷன் அதே மாதிரி வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு இங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். So with the alpha value, நான் வந்துட்டு alpha value is equal to, நான் every time I'm going to domain is going to give the value as 0.01 கொடுப்பாங்க. So இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வேல்யூ வந்திருக்கு, what is the value of p here? P value is 1. If you are comparing with நீங்க 0.05 கூட எடுத்துக்கோங்க, no problem. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் alpha value it might be like 10% ஆயிருக்கலாம், 1% ஆயிருக்கலாம், 5% கூட ஆயிருக்கலாம். So if I'm taking 0.0, that means 1% or 5%. If you compare with this p value, p values always lies between 0 and 1. p value என்றது எப்பவுமே 0 to 1 ல லை ஆகும். So it is a maximum value. So இப்போ நான் கண்டிஷனா கொடுக்க போறேன், if p val is less than alpha value ஆச்சு. So நான் இங்க alpha variable நான் கிரியேட் பண்ணல. So கிரியேட் பண்ணிக்கோங்க. So ஆல்ரெடி சொல்லிருக்கேன் 0.01 எடுத்துக்கோங்க, 0.051 எடுத்துக்கோங்க. That is up to you only. So எப்ப இந்த condition satisfy ஆகுமோ, you are telling that you are rejecting the null hypothesis. Okay, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, there is no that much relationship between the sex and the smoker. Okay வா, difference இருக்குன்னு சொல்றீங்க. அதுவே accept ஆகலனா, so reject it means அந்த condition false ஆச்சுனா meaning that there is no difference between them. Difference எதுமே இல்லன்னு சொல்றீங்க. Relationship is same between those two categories and it. ஓகேவா? சோ இங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் இத சேம் இதே காப்பி பண்ணிக்கிறேன். instead of typing again and again, இது காப்பி பண்ணிக்கிட்டு நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். just reject null hypothesis, significant difference. Okay, otherwise significant association or relationship, association between the categories, between what ma, between which columns, sex and smoker. Okay va? So அதே விதமா இங்க no significance. So இங்க வந்துட்டு no significance between, not significant association between sex and smoker. Okay, so இங்க நமக்கு actually நம்மளோட condition வந்துட்டு 1.0 is less than 0.01. So this condition is false actually. If this condition is getting false, you are telling that there is no difference between there is no relationship between them. There is a relationship, not significant means they have a relationship between them and it. Okay, இப்ப run பண்ணி பாத்துங்க. Accepting the null hypothesis, no significant association between sex and the smoker and it. Okay வாமா? So நான் இப்ப வந்துட்டு இங்க categorical data வந்துட்டு sex smoker எடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, sex means female and male எடுத்துக்கிட்டு, so day time means sunny timeல வந்திருக்காங்க, சண்டே வந்திருக்காங்களா, சாட்டர்டே வந்திருக்காங்களா, தேர்ஸ்டே, அந்த மாதிரி கேட்டகரிஸ் கூட எடுத்துக்கிட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் இந்த 2 கேட்டகரிஸ் எடுத்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க இங்க வந்துட்டு நீங்க chi square பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் வந்துட்டு கேட்டகரிக்கல் டேட்டா இருந்தா தான் நீங்க வொர்க் அவுட் பண்ணணும். Otherwise you have to use a z test or t test. Z test கூட எப்ப பெர்ஃபார்ம் பண்ணனும், t test கூட எப்ப பெர்ஃபார்ம் பண்ணனும் சொல்லிருக்கோம். ஓகே மாமா? So this is all about chi square test on the dataset tips. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.